வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளின் எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய கிச்சா ஸ்பீக்ஸ் மூலம் அறிந்து வியந்து போயிருக்கிறோம். மருத்துவ ரீதியிலான அற்புதங்கள், மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுத்த அற்புதங்கள், சாவின் விளிம்பிற்கே சென்ற எத்தனையோ ஆத்மாக்கள் மீண்டு உயிர் பெற்ற அற்புதங்கள், இன்னும் எத்தனையோ அடுக்கிக் கொண்டே போகலாம். நாத்திகர்கள் மகா பெரியவாளின் நொடிப்பொழுது பார்வையில் ஆத்திகர்களாக மாறிய அற்புதங்களையும் நாமெல்லாம் அறிவோம். அப்படி ஒரு நாத்திகர் நொடிப்பொழுதில் ஆத்திகராக மாறிய சம்பவம் தான் இப்ப அனுபவிக்க போறோம். வாங்க நாமெல்லாம் ஒன்னா அந்த அற்புதத்துக்குள்ள நுழைவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுள் இல்லை என்று மற்றவர் சொல்வதை நம்புவதற்கு முன் நாம் உண்மையை புரிந்து கொண்டு நம்ப வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் கடவுள் முன் நின்று தலைகுனியும் நேரம் வரும். சென்னை தியாகராய நகரில் வசிக்கும் மகா பெரியவாளின் தீவிர பக்தர்களுள் ஒருவர் ராஜம்மாள் தம்பதியினர். இந்த தம்பதிக்கு சுசீலா என்ற ஒரு பெண். இந்த பெண்ணும் அதிதீவிர மகா பெரியவா பக்தர்களில் ஒருவர். ராஜம்மாளுக்கு பாலன் என்ற ஒரு தம்பி புதுக்கோட்டையில் வாழ்ந்து வந்தார். பாலன் கம்யூனிச கொள்கையை பின்பற்றும் ஒருவர். இவருக்கு கடவுள் பக்தி என்பது அறவே கிடையாது. தீவிரமான நாத்திகர். மழைக்கு கூட கோயில் பக்கம் ஒதுங்காதவர். குடும்பத்தில் எல்லோரும் பாலனை திருத்த முற்பட்டு தோல்வியை சந்தித்தவர்களே அதிகம். மகா பெரியவா ஒரு காலகட்டத்தில் பெரிய நகரங்களுக்கு பட்டின பிரவேசம் சென்று பக்தர்களுக்கு ஆன்மீக அறிவுரையும் ஆசிகளையும் வழங்கி வருவது வழக்கம். அப்படி ஒரு முறை சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒரு பெரிய மைதானத்தில் முகாமிட்டிருந்தார். மகா பெரியவாளின் வருகையை கேள்விப்பட்டு தான் சென்று தரிசனமும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள விரும்பினார் ராஜம்மாள். ஆனால் தன்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்காததால் தன்னுடைய பெண் சுசீலாவை அனுப்பி தரிசனம் செய்ய சொல்லலாம் என்று நினைத்தாள். ஆனால் துணைக்கு சுசீலாவுடன் செல்ல ஒருவருமே இல்லை. தன்னுடைய தம்பி பாலனை துணைக்கு வைத்து தன்னுடைய மகள் சுசீலாவை மகா பெரியவாளை தரிசனம் செய்ய அனுப்பிவிடலாம் என்று நினைத்தாள் ராஜம்மாள். இங்கு தம்பி பாலனை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். கடவுள் நம்பிக்கை இல்லாத பாலன் தன்னுடைய அக்கா பேச்சை ஒருபொழுதும் தட்டமாட்டார். மறுவார்த்தை பேசாமல் சொன்ன சொல்லை தட்டாமல் செய்து விடுவார், கடவுளை நம்புவதை தவிர. அக்கா ராஜம்மாள் தன்னுடைய மகள் சுசீலாவை அழைத்து கொண்டு மகா பெரியவா தரிசனம் முடித்து கூட்டி வா என்று கட்டளையிட சிரமேற்கொண்டு செய்ய தொடங்கினார் பாலன். போகும் வழியில் பாலன் சுசீலாவிடம் சொல்லிவிட்டார், இதோ பார் சுசீலா, எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் சுத்தமா கிடையாது. என் அக்கா சொன்ன ஒரே காரணத்திற்காக நான் உன்னுடன் வருகிறேன். என்னை கீழே விழுந்து வணங்கச் சொல்வது இதெல்லாம் வைத்துக் கொள்ளாதே. நீ தரிசனம் செய்து முடித்த கையோடு உன்னை அக்காள் ராஜம்மாளிடம் ஒப்படைத்துவிட்டு நான் என் பாட்டை பார்க்க கிளம்பிடுவேன், சரியா என்று சுசீலாவிடம் பாலன் சொன்னார். சுசீலாவும் சம்மதித்தாள். சிறிது தூரம் நடந்து சென்ற பின் மகா பெரியவா தங்கியிருக்கும் அந்த மைதானம் வந்தது. ஒரே கூட்டம் இருக்காதா என்ன? மகா பெரியவா வந்திருக்கிறார்கள் என்றால் சுற்றி இருக்கும் ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். மகா பெரியவா தங்கியிருந்த மைதானத்தில் நீண்ட நெடிய வரிசை. பாலனும் சுசீலாவும் வரிசையில் கடைசி ஆட்களாக சென்று நின்று கொண்டனர். பாலனுக்கு கோபமாக வந்தது. இன்னும் எத்தனை நேரம் இந்த வரிசையில் நிற்க வேண்டுமோ என்று தன்னையே நொந்து கொண்டான். மகா பெரியவா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கும் செல்வந்தர்களுக்கு மட்டுமே அருளும் ஆசியும் வழங்குவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த வாய்களுக்கு பூட்டு போடும் நிகழ்வு இதோ அரங்கேறப் போகிறது. பாலன் கோபத்தின் உச்சியில் இருந்தபோது படகு போன்ற ஒரு கார் வந்து நின்றது. வரிசையில் நின்றிருந்தவர்கள் எல்லோரும் அந்த காரில் வந்தது யாராக இருக்கும் என்று ஆவலுடன் அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு பெரிய செல்வந்தர் நெஞ்சு நிறைய சந்தனத்தை பூசிக்கொண்டு கையில் ஒரு வெள்ளி குடத்துடன் வரிசையில் நிற்காமல் நேராக உள்ளே சென்றார். இதை பார்த்த பாலன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். சுசீலாவிடம் சொன்னான், இதோ பார் சுசீலா, இங்கு கடவுள் பெயரை சொல்லிக் கொண்டு
பணம் பண்ணுகிறார்கள். வெள்ளி குடத்துடன் வந்தவனுக்கு நேராக உள்ளே நுழையும் உரிமை. நாமெல்லாம் கால் கடுக்க நிற்க வேண்டுமா? இதற்குத்தான் நான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வருவதே இல்லை என்று சொல்லி சுசீலாவை கோபித்துக் கொண்டார் பாலன். சுசீலா பாலனை கொஞ்சம் பேசாமல் வரும்படி கெஞ்சினாள். சுசீலாவும் பாலனும் தங்களுடைய முறைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். இன்னும் 10 பேர்தான் இவர்களுக்கு முன் நின்று கொண்டிருந்தனர். சுசீலாவும் பாலனும் மகா பெரியவாளை நெருங்கிக் கொண்டிருந்தனர். இன்னும் 2 பேர்தான். இவர்களை அடுத்து சுசீலாவும் பாலனும் தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டியதுதான். சுசீலாவும் பாலனும் இருவரும் மகா பெரியவாளின் முன் வந்து விட்டனர். சுசீலா மட்டும் விழுந்து வணங்கி பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு நகர்ந்தாள். பாலன் லட்சியமே இல்லாமல் மகா பெரியவாளை தாண்டிச் சென்றார். மகா பெரியவா தன்னுடைய விரல்களால் ஒரு சொடுக்கு போட்டு பாலனை அழைத்தார். சுசீலா பதறிப்போனாள். பாலன் என்ன செய்வானோ என்று சுசீலாவுக்கு ஒரே பயம். பாலனை கைங்கரியம் செய்பவர்கள் அறிவுறுத்தினார்கள். உங்களுக்கு உத்தரவு ஆறது, மகா பெரியவா உங்களை கூப்பிடுறார், போங்கோ என்று சொன்னார்கள். பாலனும் வேண்டா வெறுப்பாக மகா பெரியவா முன் வந்து நின்று சொல்லுங்கள் என்பது போல் நின்றார். மகா பெரியவா பாலனிடம் கேட்டார், உனக்கு அந்த வெள்ளிக்குடம் எடுத்துக்கொண்டு வந்த அந்த செல்வந்தர் எங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்றுதானே தெரிய வேண்டும், அவ்வளவுதானே என்று கேட்டுவிட்டு ஒரு திசையில் கையை காண்பித்து பார்க்கச் சொன்னார். பாலன் மகா பெரியவா காண்பித்த திசையில் பார்த்ததால் அங்கே வரிசையில் வெள்ளிக்குடத்துடன் அந்த பக்தர் எல்லோரும் நிற்கும் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். பாலனுக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னுடைய மனதில் உள்ளதை எப்படி இன்னொருவரால் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் எத்தனை பெரிய செல்வந்தர்கள் வந்தாலும் இறைவன் சன்னிதானத்திற்கு முன்னே அனைவரும் சமம் என்பதை மகா பெரியவா பாலனுக்கு புரிய வைத்தார். பாலனுக்கு யாரோ தன்னை சவுக்கால் அடித்தது போல் இருந்தது. சொல்ல வேண்டுமா பாலனுக்கு? கண்களில் கண்ணீர் பெருக மகா பெரியவா முன் மண்டியிட்டு விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டினார் பாலன். கருணாசாகரன் மகா பெரியவாளுக்கு இன்னொருவர் சொல்ல வேண்டுமா? பாலனுக்கு நல்ல அறிவுரை சொல்லி பிரசாதங்களை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். வீடு வரை அழுது கொண்டே சுசீலாவின் கையை பிடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார் பாலன். அக்கா காலில் விழுந்து தான் செய்த அபச்சாரத்திற்காக மன்னிப்பு வேண்டினார். மகா பெரியவாளின் தீக்ஷண்யமான கண்கள் கல்லையும் கரைத்து விடுமே. பாலன் எம்மாத்திரம். இன்றும் பாலன் சுவாசிப்பது மகா பெரியவா திருநாமம் ஒன்றுதான். தொடுவார் தொட்டால் பூக்கள் மலரும், தொடுவார் தொட்டால் விழுதுகள் வளரும், தொடுவார் தொட்டால் பட்ட மரம் கூட உயிர் பெற்றுவிடும், தொடுவார் தொட்டால் மாசடைந்த மனம் கூட மாற்றம் பெறும். அப்படித்தானே பாலன் என்ற நாத்திகர் நொடிப்பொழுதில் ஆத்திகராக மாறினார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.